இதாக இருந்ததுல்ல வீடியோவில். ஆமாம். நாங்கள் சுவாமிமலை ட்ரெக்கு போகிறோங்க. ஏதோ வழி தெரியாமல் 4 பேரை கேட்டுட்டு போகிறோம். அங்கே வர எங்களோட ஃப்ரெண்ட்ஸு. இங்கே இன்னைக்கு என் ஃப்ரெண்டு. நாங்கள் வீடியோவே எடுத்துன்னு இருக்கோம். நாங்கள் ரூட் பார்த்துட்டே போகிறோம். ஏதோ பர்மிஷன் வாங்கணும்னு சொன்னாங்க. பட்டு நீங்களும் ரூட் பார்த்துக்கிட்டே தான் வரணும். பர்மிஷன் எங்களுக்கு தெரியல. எடுங்கடி ஃபோட்டோ. நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அப்பா ஐயோ கல் மண் வருதுடி. வீடியோ எடுக்க முடியாது போட்டுருக்க. கொஞ்சம் நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஏன்னா கல்லெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஏறணும். பழகிடுச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பேலன்ஸு கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். லேட் ஆகும். அக்கம் பக்கத்துல எல்லாம் வீடு இருக்குது. அப்போ ட்ரெக்கு ஆரம்பிக்கல போல இருக்குது. பாருங்க, ஒரு அம்மா கூட வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள காணோம். என் கூடவே வருவாங்கன்னு நினச்சேன். அவங்களும் வராங்க. நடுநடுல ப்ரீதர் மாதிரி கொஞ்சம் பிளெயின் சர்ஃபேஸ் வருது. அதர்வைஸ் எல்லாமே படிக்கிட்டு தான். வியூ பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. முதல்ல ஆரம்பிக்கும் போது அட்டகாசமாக இருக்குது. நம்மளே கேட்டாங்க வழி. அப்போ நாங்கள் தான் கைடு. ஓகே, ஏதோ போர்டு இருக்குங்க. இனிமேல் தான் ட்ரெக்கிங் ஆரம்பிக்கும் போதுன்னா ஐயோ கொஞ்சம் கஷ்டம். வனத்துறை தான். என்னென்ன ஏலகிரி மலை வரும் விதிமுறைகள். என்ட்ரி இருக்கு பாருங்க. This is the entry point for Swamimalai Hills, Yelagiri. இங்கே வந்து டிக்கெட்ஸ் வாங்கணும். எஸ், டிக்கெட் வாங்கியாச்சு. பர் ஹெட் 499 வித் ஜிஎஸ்டியோட 4 பேருக்கு 2096 ஆச்சு. சரிங்களா? ஸோ ட்ரெக்கிங் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல ட்ரெக்கிங் கிடையாது. இது வந்து 2 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து 1 ஹவரில் திரும்பி வந்துடலான்றாங்க. 2 ஹவர்ஸ் போகிறதுக்கு 1 ஹவர், வரத்துக்கு 1 ஹவர். ஃபாஸ்ட்டாக போனால் 40 மினிட்ஸ். அது கிடையாது, எங்களால் முடியாது. கல்லாக இருக்குது. நம்ம 25 இயர்ஸ் ஓல்டு இருந்தால் ஃபாஸ்ட்டாக போகலாம். ஆமாம், 55 மோதி காட்டோட சத்தம் கேளுங்க. இப்போ நம்ம போகிற சுவாமிமலை வந்து ஹையஸ்ட் பீக்கு 1319 மீட்டர்ஸ் அப்படின்னு போர்டில் போட்டிருந்தது. அந்த போர்டை உங்களுக்கு வீடியோவில் காமிச்சேன். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கோம். அங்கங்கே ப்ரீதர்ஸ் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டெரைன் வருது. அதனால் கல் இல்லாமல் நடக்கலாம். ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. கரெக்டாக தான் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபாஸ்ட்டாக போகிறது அண்ட் தென் ஸ்லோ போகிறது. ப்ரீதிங் டைம் வருது. ஸோ அதனால் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. மாட்ரேட் லெவல், ஈஸியாக போகலாம். நான் மட்டும் தனியாக பெனாத்திட்டு வரேன். பின்னாடி எல்லாம் வராங்க. அதாவது அந்த டைலாக் நம்ம ரெக்கார்ட் பண்ணலையே. அதாவது இந்த போகிற வழியில் யாராவது வந்து அடிச்சு போட்டு
மொபைலை தூக்கிட்டு போனாலும் யாரும் ஹெல்ப்புக்கு கிடையாது. திரும்பி நம்மளால் ஓடவும் முடியாது, வாய்ப்பே இல்லை ராஜா. என்ன நடக்குதோ அதை வந்து ஏற்றுக்கிட்டு போக வேண்டியது தான். ஓகே, பட் இட்ஸ் நாட் டூ டேஞ்சரஸ்ன்றாங்க. எமர்ஜென்சி நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க கீழே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஆனால் பாருங்கள், எமர்ஜென்சி நம்பர் கொடுத்துருக்காங்க, பட்டு இங்கே நெட்வொர்க்கே இல்லை. தட் இஸ் தி பியூட்டி, ஐரணி. ஓகே, ஸ்நாக்கெல்லாம் எடுத்துன்னு வந்திருந்தா இங்கே கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்ருக்கலாம். ஆனால் பாருங்கள், எதையும் எடுத்துட்டு வரல. எவ்வளோ வேறு கல் அழகாக சாப்பிட்றதுக்கு உட்காந்து சூப்பராக இருக்குது. நோ ஸ்நாக்ஸ். கொஞ்சம் எல்லோரையும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து ஸ்டீப்பாக போகுது. எனக்கு பின்னாடி போய் பாரு, ஸ்டீப்பாக ஏறுது, கல்லாக ஏறுது. கேமராவில் சரியாக ஸ்டீப் தெரியல, பட் ஸ்டீப்பாக ஏறுது. ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ டெரெயினில் ரெஸ்ட் எடுத்திங்களா? இது லைவ் இல்லை, டெரெயினில் ரெஸ்ட் எடுத்திங்களா? வீடியோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு, ஸ்டீப் ஸ்டெப்ஸு, இந்த மூச்சை ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸு. ஹவு ஃபிட் யூ ஆர் அப்படிங்கிறது இந்த ஸ்டெப்ஸில் ஏறும்போது தெரியும். அதை பாருங்கள். கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது ஸ்டெப்பு. கண்டு கெட்டின தூரம் வரைக்கும் படியாக தாங்க போகுது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மூச்சு வேறு வாங்குது. உங்களுக்கு அப்பப்போ இயற்கை காட்சி காமிக்கிறேன். இந்த பொண்ணு உட்காந்து அந்த பக்கம் திரும்பி பார்த்துருக்குது. பின்னாடி 2 பேர் வராங்கல்ல, சரி போவோம். மிஸ்ட்டு லைட்டாக மிஸ்ட்டுன்னா உடனே நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி மிஸ்ட்டுன்னு எதிர்பார்க்கக்கூடாது. வெயிட்டிங் வாங்க, அப்படியே வருது பாருங்கள் மிஸ்ட்டு. இவ்வளோ நாள் கொஞ்சம் கிளியராக இருந்தது, மேலே போக போக மிஸ்ட்டு. நேம் ஆஃப் த ஃப்ளவர் இல்லைங்க, இது என்ன ஃப்ளவர்னே தெரியல. ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃப்ளவர் தான் ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. ஈவன் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ரெசார்ட்டில் கூட இருக்குது. என்ன ஃப்ளவர்னு தெரியல. வெயில் வருது பாருங்கள், அதையும் மேகம் போய் மூடுது. ஏய் நிறுத்தடி. அவ்வளோதான், மேகம் மூடிடுச்சு. வெயில் வந்துச்சு, வேகம் முடிச்சு. அவங்க இருக்காங்க, இவ போயிட்டுருக்கா. பாட்டு கேட்டுன்னு தான் போகலாம். சரி, இந்த பக்கம் வச்சுட்டுண்ணா கண்டு பாருங்க. அந்த கல்லில் சாஞ்சி உட்காரலாம்னா கொஞ்சம் இறங்கி உட்காரணும். அதெல்லாம் ஃபஸ்ட் வேணும். வராங்களா? அப்போ நல்லா இருக்காது. மிஸ்ட்டு பாதையை காட்ட மாட்டேங்குது. ஒரு 50 மீட்டர்ஸ் தான் காட்டுது, அதுக்கப்புறம் காட்ட மாட்டேங்குது. ரெஸ்ட் எடுக்கிறோம். ஓ ராஜி, சீக்கிரம் வாங்க. தலை தெரியலடி, தெரியல. குள்ளா வந்தீங்களா? இருக்கும். இது என்ன பிளான்ட்? மணி பிளான்ட்டுன்றா. மணி பிளான்ட்டோட அக்காங்கிறா. வித்தவுட் ரூல்டு லைன்ஸ், பிளெயின் மணி பிளான்ட். இவனை பாரு எப்படி இருக்கான். ஐயோ, ஃபுல்லாக 360 டிகிரியில் நான் வளைஞ்சிருக்கேங்க. வளைஞ்சி எடுத்தேன் இந்த மணி பிளான்ட் வச்சுட்டு. ஒத்த அடி பாதை தெரியுதா? நான் இதை ரெக்கார்ட் பண்ணாமலே ஆன் பண்ணாமலே பேசி வந்திருக்கேன். ஒத்தேடி பாதைங்க இது. ஒத்தேடி பாதை. இது வழியாக வந்திருக்கோம், இது வழியாக தான் ஏற போகிறோம். இது வழியாக ஏற போகிறோம். அப்படியே கண்ணுக்கு கிட்ட சுவாமி மலை தெரியல. ஆனால் தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க.
நான் ஒரு ஒரு வாட்டி சொல்கிறேன். இட் இஸ் எ லவ்லி பிளேஸ் டு ட்ரெக். மாட்ரேட் லெவல் தான், யார் வேணாலும் ட்ரெக் பண்ணலாம். ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் ஏறிட்டு இருந்தோம். அப்போ பின்னாடி ஆளுங்க வராங்கன்னொடனே சரி ஃப்ரெண்ட்ஸு கூட நிற்க வேணான்னு சொல்லிட்டு நேராக ஏறி போயிட்டுருக்கோம். ரொம்ப கல்லாக இருக்குங்க. பாதை மாறிடுச்சுன்னா ஆமாம், ஒன்லி ரொம்ப கல்லாக இருக்கு பாருங்க. பொறுமையாக ஏறணும். இங்கே பாதை மாதிரியே இல்லை, கல்லாக தான் இருக்குது பாருங்க. மலைக்குள்ளே காட்டுக்குள்ளே போகிறோம். மலை தான், ஆனால் காடு குளம் ஏரி எல்லாம் போகிறோம். இவளுங்க வேறு வரமாட்டேன்றாளுங்க. எல்லோரும் ஓவர்டேக் பண்ணிகிட்டே போகிறாங்க. அது வேறு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆன் பண்ணல, கேமரா ஆன் பண்ணல. 2 பியூட்டிஃபுல் கல்லுக்குள்ளே நடந்து போகிறோம். ஏற வேண்டியது தான். பாருங்க, நான் எங்கெல்லாம் கேமரா எடுக்கிறேனோ அங்கெல்லாம் கொஞ்சம் டஃப் லெவல் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக. ஸோ தட் யூ கேன் பி ப்ரிப்பேர்டு. இவ்வளோதான் வழி. இந்த வழியில் எப்படி போகிறோம். எங்கள் ஆளுங்க குரல் கேட்கல. நாங்கள் நின்னா வேற கூல் டவுன் ஆயிடுது. அடுத்ததுக்கு உடம்பு ரெடி ஆகிறதுக்கு கஷ்டப்படுது. தூக்கம் வேறு வருது. நைட்டு தூங்காததால். இந்த பொண்ணுங்க எப்போ வந்து சேருவாளுங்க தெரியலையே. கேமராவை பிடிச்சி தோள்பட்டு வலிக்குதுங்க. பசிக்குது பாருங்க. கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்க. ஒன்றும் தெரியல. ஹலோ, ஒன்லி 50 மீட்டர்ஸ் வியூ தான். இப்போ தான் மேலே போயிருக்கோங்க, இறங்கிடுவோம். இல்லை, அவர் போய் சாப்பிட்டுட்டு வரதுனா கூட சாப்பிட்டு சொல்ல. ஒரு 100 மீட்டர்ஸ் ஏறிடுவோம். நீங்கள் சாப்பிட்றதுனா டிஃபன் சாப்பிடுங்க. நிற்க வேணான்னு சொல்லு. எனக்கு எப்படி திருப்பி 1.5 hours ஆகும். 1.5 hours ஆகும். நீங்கள் சாப்பிட்ருங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. ஒத்தையடி பாதையை விட ஒத்தையடி இது அரையடி பாதை. அரையடி பாதை இது. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன் தள்ளி போயிடுச்சு. ஓவர்டேக் பண்ணிட்டு அதாவதுங்க, இங்கே ஏறி வந்துட்டோம். அந்த சைடில் நார்மலாக வந்துட்டு இருந்த ரோட்டில் வந்து மரமும் கல்லும் போட்டிருக்காங்க. இப்போ என் ஃப்ரெண்டு அங்கே நிற்கிறா பாருங்க, நிம்மி. அந்த இடத்துல ஒரு பெரிய கல் இருக்குது. அந்த கல்லில் கொஞ்சம் கையை பிடிச்சி ஏறணும், சரியா? அதுலேருந்து வந்து அப்படியே இங்கே திருப்பி ஒத்தடி பாதையாட்டம் போகுது. இது நாங்கள் போகிற வழி கரெக்டானு எனக்கு தெரியல, பார்க்கலாம். வராங்களா அண்ணன்? வேறு ஒத்தையடி திருப்பி படிக்கிட்டு வருது. லவ்லி, ஐ லவ் இட். பாருங்க, திருப்பி மலை படிக்கிட்டு ஏறிது. நல்ல வேலை திரும்பியிருப்போம். பட் மேலே ஏறி வந்து பார்த்ததில்ல பாதை இருக்குது. வாங்க எல்லாம் வாங்க. பாதையை கண்டுபிடிச்சிட்டோம். நாங்கள் தான் வந்து டிஸ்கவரி பண்ணோம். அதனால் எங்களுக்கு பரிசு. போகலாமா? வாங்க, கூட வாங்க. இங்கே என்ன ஈரம் இருக்குது, பார்த்து கால் வைங்க. ஏன்னா வந்து வழுக்குது. அருமையாக இருக்குது கிளைமேட்டு. ஓ மை காட், பார்த்துக்கோங்க. இன்னும் ஏறணும். 500 ஒருத்துங்க. பாருங்க, பாசி இப்படி பிடிச்சிருக்கு பாறையில். ஆல்மோஸ்ட் we have come closer. Is what I guess. பாசி பட்டி போயிட்டு அங்கே
காட்டுக்குள்ளே போகிறா பாருங்க. இதுதான் ரியல் காடு. காடு, மலை, வானம். ஆ, அருவி இல்லை. ஆமாம். ஆ, 500 ரூபா கண்டிப்பாக ஒருத்துங்க. 500 ரூபா கம்மியோன்னு நினச்சோம், இல்லை. என்னங்க ஆமாடி, 2 பேருமே தெரியணும். தெரியுமா? இன் கேமரா போட்டேன். பாருங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இருக்கோம் தெரியாது நினைக்கிறோம். கேமரா ஃபேஸ் பண்ணலன்னு பார்க்காதீங்க. ஏன்னா நான் கீழே பாறையை பார்த்து பார்த்து நடக்கிறேன். இஸ் தேர் அன் எண்டு அப்படிங்கிற மாதிரி எண்டு மாதிரி இருக்கும், ஆனால் எண்டு கிடையாது. போயிட்டே இருக்கு. அப்போ இதுக்கு தான் வந்து 10 மினிட்ஸ் காமிச்சிருக்கு. நம்ம வந்து அங்கே நிற்கிற இடத்துக்கு. இப்போ இங்கே மேப்பே வரலையா? சிக்னல் இருக்கு, ஆனால் மேப் வரல. வீடியோ ஆஃப் பண்ணிட்டா. இங்கே பாருங்க, வழியே இல்லை. அந்த ஒத்தடியில் போய் நிற்கிறா, பார்த்து ஏறணும், இல்லைன்னா வழுக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஏறிக்கங்க, பார்த்து ஏறி வச்சுங்க. நீங்கள் பார்த்து வாங்க மேடம். கேமராமேனுக்கு ஏதாவது இது தருவீங்களா? பரிசு பரிசு வந்துங்க. ஐயா சூப்பர், கம் கம். என்னது இது? ஏங்க ரிஸ்க் இன்டென்சிட்டி மீடியம் இல்லைங்க, ஹைங்க. மேலே போக போக இட்ஸ் வெரி ஸ்டீப் வித் ராக்கி காலடி பாதை, ஒத்தையடி இல்லை. ஆ, எஸ் யூ கம். யா சூப்பர். மலை மேலே வந்துருச்சுங்க. வந்துட்டோம் we have reached. கிளாப் ஃபார் clap for us, கிளாப் பண்ணிக்கிறோம். clap for us. நானே கிளாப் பண்ணிக்கிறோம். யூ ஹேவ் ரீச்ட் அவர் destination. குட். good. யே You two people are good, யே யே யே. not you two. We two people are good. We two are conqueror of Swami Malai. ஏ ராஜே, ஹில்ஸ் வந்துருச்சோ? இல்லை, அவங்க குரல் கேட்கல. கோயில் பாருங்க. நடப்படி இது எப்போ வரும்னு தெரில, ஆனால் குட் ட்ரெக்கிங். இது வந்து சவர் மாதிரி, மதில் சவர் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. இங்கேருந்து இப்படி வியூ எடுத்துக்கணும் பாருங்க. கோயில் தெரியுதா? ஏன்னா உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடாதுல்ல, நான் தான் வந்தேன்னு. நானும் வந்திருக்கோம். இப்படி வந்துரு, ஃப்ரண்ட் கேமரா. நான் தான் வந்திருக்கேன். நாங்களும் வந்திருக்கோம். ஆமாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. பீப்புள் ஆர் கம்மிங். இது பாரு, லேடர் இஸ் நாட் இன் குட் கண்டிஷன். ஏற முடியாது. இது பாருங்கள், இது அங்கே இதுவே இல்லை, grip இல்லை அதுக்கு. இந்த பக்கம் grip இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் இல்லை.
ஆமாடி நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். நாங்கள் வந்து சும்மா இப்படி போஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் மிஸ்ட்டு பாருங்கள் எப்படி வந்துகிட்டு இருக்கு பாருங்கள். 2 hours ட்ரெக்கிங்க. ஆமாம், இன்னும் 2 hours இன்னொரு ட்ரெக்கிங் கீழே இறங்கணும். ஆமாம், அதுதான் டஃப்பாக இருக்கும். அதுதான் பயங்கர டஃப்பாக இருக்கும். ப்ளீஸ் பாறை எல்லாம் வந்து பாருங்க. ஆமாம், கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எங்களாலேயே முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். பிளேஸ். எஸ், தட்ஸ் இட். போகலாம் கீழே. கீழே இறங்குறோங்க. கீழே நாங்கள் போயிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ண போகிறோம். எப்போ இறங்குறோன்னு கீழே க்ளோஸ் பண்ணுறோம். இது வந்து அய்யனார், சின்னதாக இருக்கார் அய்யனார். ஓகே, எல்லா கோயில்லையும் ஒரு அய்யனார் இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் ஒரு அய்யனார். அதுக்கப்புறம் கோயில், ஆனால் அந்த கோயில் நட சாத்தியிருக்கு. உள்ளே பாருங்கள் பாறையாக இருக்குது. வீடு மாதிரி இருந்தது, குணா கொகையாட்டம் இருக்குது. இங்கே தான் எடுத்தாங்களா? ஐயோ லவ்லி, ஏதாவது இருக்க போது பயமாக இருக்குது. இங்கே பாருங்க, உள்ள அப்படியே மலை மலை. இங்கே சும்மா இருந்துட்டாங்க. பனி பாருங்க எப்படி இங்கே சும்மா இருந்துட்டாங்க. இது கோயில் இல்லை, கோயில் இல்லை தான், சும்மா இருந்திருக்காங்க. யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏதாவது ஐயருக்கு அந்த மாதிரி வீடு ஏதாவது கொடுத்துருப்பாங்களா இருக்கும், அவங்களால இருந்திருக்க முடியாது. ஆமாம், ஆனால் அது இது பார்த்தா வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. மேலே பாரு, பாறையில் தாங்க இருக்கு. அதெல்லாம் குறைச்சி பாறையை வந்து கீழே பாறை தான் வந்து இது சீலிங்கு. எப்படி கலெக்ட் வந்திருப்பாங்க? இல்லை, கல் வச்சு கட்டிக்க மாட்டாங்க. அந்த கல்லு பாறை அப்படியே உட்காந்துருக்கு. இவங்க இந்த இடத்துல மட்டும் கல் போட்டுருவாங்க. அதுதாண்டி சொல்றேன், அங்கேயும் கல்லு தாண்டி. இது கொடாஞ்சிட்டு இருப்பாங்க. கொடையில இது கொடைய முடியாது. இது கூட முடியாது. அதுவும் கல்லு தாண்டி. அங்க பாரு, அங்க அந்த ரூஃபை வந்து மேல வந்து இதை வச்சு சப்போர்ட் பண்ணிருக்காங்க பாரு. இவ்வளவு பெருசு நீ எடுத்து வந்து நான் என்ன சொல்லலாம், இந்த கல் எப்படி எடுத்து வந்திருப்பாங்க? இந்த முட்டுக்கு இந்த கல் வந்து செங்கலா? மிஸ்ட் வித் சன்னுங்க. எப்படி இருக்கு? அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறா பாரு, டயர்டாகவே இல்லை. மிஸ்ட் வித் சன். ராஜி மேலே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற. அங்கே இருக்கும்போது அது சொயின்னு சன்னு போயிடுச்சு, மிஸ்ட்டை காணும். 1319 மீட்டர் ஹைட் அது நம்ம வந்திருக்கிறது. சூரியன் வந்து கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிருச்சு. இப்படியே ஒரு போட்டோ எடுக்கிறீங்க. நான் வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். நான் எடுக்கிறேன். வெயில் வருது பாருங்க, வெயில் வருது பாருங்க, வெயில் வருது பாருங்க. திருப்பி மிஸ்ட்டு மறைச்சிச்சு. வெயில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் கீழே இறங்கும் போது எங்கள் டப்பா எப்படி டான்ஸ் ஆடுதுன்னு மட்டும் பாருங்க. ரூம் போனால் தான் தெரியுங்க எங்களோட டப்பாலாம் எப்படி இருக்குன்னு. ஆமாம், தெரிய வாய்ப்பே இல்லை. ஆமாம் ஆமாம். வெயில் ரூம் போனால் தான் நம்ம டப்பா எப்படி ஆகும்னு தெரியும். யார் யாருக்கு என்ன வந்து நாளைக்கு எங்க போறோம் தெரியல. நாளைக்கு ட்ரெக்கிங் தான போறீங்க? ஆமா, காலையில அது 1 hour ட்ரெக்கிங் தான். 1 hour ட்ரெக்கிங் பக்கம் தான். இதே பண்ணிட்டோம். அது இப்போ இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது வழுக்கு பாறையாட்டம் இருக்கு. பாட்டெல்லாம் எல்லாருக்கும் வருது. பசியில வருதா இல்ல வழியில வருதான்னு தெரியல. நான் சொன்னேன்ல நாங்களாம் இருக்கும்போது எல்லாரும் இருக்கும்போது சொல்லணும், இவங்களை நம்பி போயிட்டேன்டி அப்படின்னு சொல்லு. ஆனா கால் வலி இப்ப எதுவும் தெரியல. கம்பு குடுறியா அவகிட்ட? இந்த கொம்பு வேற கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. லூசு. குச்சி கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. குச்சி கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. குச்சி நல்லா தான் இருக்கு. இழுக்கல நம்மள. எங்க வேணுமோ அங்க வச்சு நீ இது பண்ணிக்கோ. மெலிஸ் குச்சி இல்ல, பெரிய குச்சி இது.
இந்த கையை விட்டுட்டு அந்த கையை பிடிச்சிட்டு அங்கே ரெயின் இது வாட்டர் ஃபாரஸ்ட் வாட்டர். ஃபாரஸ்ட் வாட்டர் அங்கே டக்கு டக்குன்னு ஒழுகுது பாருங்க. மிஸ்டில் இருந்து சத்தம் கேட்குதா? லிசன். இது ஃபாரஸ்ட் வாட்டர் இல்லைண்ணா? இதோ இவருங்க பேசி மேகம் வந்ததோ, ஓஹோ மேகம் வந்ததோ, வந்ததே வந்ததே. ஒரு டான்ஸ் ஒன்று போடு, ஒரு டான்ஸ் ஒன்று போடு. மேலே வராங்களா பாரு. ஆ எஸ்மா. காட்டுப்புலி வழி மறக்கும் கவலைப்படாத ஒரு பாட்டு இருக்கு. காட்டுப்புலியா? நம்மங்க புலி அங்கே வருது, நம்மளை பார்த்து ஓடிவிடும் புலி. வந்துட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சுது. நிறைய பேர் அந்த பக்கம் வராங்க. இப்போ வராங்க, சத்தம் கேட்குது. மேலே ஏறி வராங்களா? இல்லையா, பின்னாடி வராங்களா? பின்னாடி வராங்க, மேலே யாரும் இல்லை டீம். இதுக்கப்புறம் ஏற மாட்டாங்க, மோஸ்ட்லி எல்லாம் early morning தான். ஜஸ்ட் இது வந்துட்டாங்க. பின்னாடி வர வந்து பாட்டு போட்டுனே வரா, என்டர்டெயின்மெண்ட்டா. ஏன்னா அப்போ தான் பசி தெரியாது, இல்லைன்னா பசிக்கும். இது இறங்கும் வழி. இறங்கிறதுக்கு தனி வழியெலாம் இல்லைங்க, அதே வழியில் தான் இறங்கணும். எந்த வழியில் ஏறினமோ அதே வழியில் தான் இறங்கணும். அதனால் ஆனால் பாருங்கள், கொஞ்சம் வேக வேகமாகவே இறங்கிட்டோம். இறங்கிட்டோம் இல்லை, இறங்கிட்டுருக்கோம். இன்னொரு half an hour ஆகும். அண்டு கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஓகே. வெயில் வருது. வெயிலும் மிஸ்டும் எப்படி கலந்துருக்கு பாருங்க. பாதம் முடிஞ்சிச்சுங்க. பாதம் முடிஞ்சிச்சு, திருப்பி படிக்கிட்டு வருது. கல்லாக வருது. அப்படி ஹைட் அதிகமான கல். ஆமாம், ஏறும்போது ஈஸியாக இருந்தது கல், ஹைட்டு கல். இப்போ இறங்கி வந்து ஒரு கல்லில் உட்காந்துட்டோம், நானும் நிம்மியும். வெயிட்டிங் ஃபார் எப்படி எடுத்துட்டேன்னு, வெயிட்டிங் ஃபார் ராஜி நலி. இருந்தாலும் எல்லா இடமே சீனிக் தான். சீனிக் இல்லாத இடமே இல்லை. ரெக்ரெட்டே பண்ணாமல் நீங்கள் பாட்டு வரலாம். சக்ஸஸ்ஃபுல்லி வந்து சேர்ந்தாச்சு. போன வழியை பாருங்கள், வந்த வழியையும் பாருங்கள். இவங்க ஒரு டாட்டா காட்டுவாங்க. இப்போ வந்துட்டோங்க. இப்போ நீங்கள் அதை இந்த போன வழியிலலாம் நாங்கள் காமிச்சோம்ல, ஒயிட் ஃப்ளவர் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஒயிட் இல்லை, லைட்டு வயலட்டு அப்படிங்கிற. அவ்வளோதான், வந்துட்டோம். வெயில் பார்த்தீங்களா, வெயில் எப்படி வந்து இருக்கு பாருங்கள். வெயில் பகவான், சூரிய பகவான் நம்மளை போட்டு தாக்குறாரு. ஐயோ, எங்காலும் கூட வந்துட்டாங்க. எங்காலும் வந்துட்டாங்க, அதான் வந்துட்டாங்க பாருங்கள். we are great. கமான் முடிச்சாச்சு ட்ரெக்கிங்க. 1.38 கிலோமீட்டர்ஸ். அதாவது அந்த பூத்தில் எங்கே டிக்கெட் வாங்கணுமோ அந்த டிக்கெட் வாங்குற இடத்துல இருந்து 1.40 கிலோமீட்டர்ஸ் வித்தவுட் எமர்ஜென்சி கான்டாக்ட். ஃபர்தராக போனோம்னா அங்கேருந்து திருப்பி ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குது, அது பார்க்கணும். ஆமாம், so let us conclude here. We will show you some other videos after some time. ஒரு பெரிய பாறையில் அனுமாரை செதுக்கி வச்சுட்டாங்க, அதுக்கு ஒரு இதுவும் வச்சுட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஆஸ் குட் அஸ் அ ஸ்மால் கோயில், காவல் தெய்வம் மாதிரி மலையில் ஏறி இறங்குறவங்களுக்கு. குட். இறங்கி வந்தோம்ல, இப்போ இது வந்து அப்படியே ஊருக்குள்ளே போகிற வழி. இது ஊருக்குள்ளே போயிட்டு நாம் அதை வந்து காரில் ஏறி உட்காந்துருவோம். அப்படிதே, அவ்வளோதான். ஆனால் இப்படி தான் வரணும் வழி. அந்த சைட்லேருந்து கொஞ்சம் வந்தாங்க, அது எப்படி ரீச் பண்ணாங்கன்னு தெரியல. பட் நாங்கள் வந்தது இந்த வழியாக தான் வந்தோம்.
எங்களுக்கு காமிச்சது கூகுள் காமிச்ச வழி இதுதான். ஸோ இது ஒருத்தரோட நிலத்தில் போகிறோன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் பாறை வெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், எப்படி மலையை சாப்பிட்டுக்கிட்டு வராங்க பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மலையை சாப்பிட்றாங்க. போடுவீங்கடே போடுவீங்க. படியேறி இறங்கணும்பா. ஆமாம், அது ட்ரெயின் புக் பண்ணி போகணும். நார்த் சைட் போகணும்னா சில்லறை இல்லையம்மா. மலை அடிவாரத்தில் வீடுகள்லாம் இருந்தது. இந்த வீடுக்குள்ளே சந்துக்குள்ளெல்லாம் புகுந்து 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 வந்து நாங்கள் எங்கள் டிரைவர் எங்களை ட்ராப் பண்ணாரோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். தொலைஞ்சி போகாமல் வந்துட்டோம். ஸோ அதுதான் எங்களுடைய பியூட்டி. எங்கள் டிரைவரும் ஏற்கனவே வெயிட் பண்ணுறாரு.